சமீப காலமா நெறைய பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு இருந்த அஞ்சலிக்கு, இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற ஆலோசனைகள அவருடைய வக்கீல்கள் குடுத்துட்டு வராங்க. என்ன பிரச்சனையிலருந்து இவங்க இன்னும் வெளிய வரல அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கா? இவங்க இயக்குனர் களஞ்சியம் மேல தன்னை கொடுமைப்படுத்துறதாகவும், அது மட்டும் இல்லாம இவங்க சித்தி தன்னை பணம் கேட்டு கொடுமைப்படுத்துறதாகவும் புகார்கள் குடுத்திருந்தாங்க. இத கேட்ட களஞ்சியம் தன்னை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல அவதூறு வழக்கு சைதாப்பேட் கோர்ட்ல போட்டிருந்தாரு. இத தொடர்ந்து நெறைய நேரம் அஞ்சலி கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் குடுத்தும் அவங்க வந்து ஆஜராகலையாம். ஜாமீன்ல வெளிய வர கோரி அஞ்சலி தரப்புல இருக்கிற வக்கீல்கள் கேட்டும் ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆஜராகிற மாதிரி கோர்ட்ல இருந்து நெறைய தடவை வந்து கூப்பிட்டிருக்காங்களாம். ஆனா அந்த நேரத்துல அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பொய்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ எந்த நேரத்திலயும் அஞ்சலி கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பிடிவாரன் கொடுத்ததுக்கு அப்புறம் அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பேசாம யாருக்குமே தெரியாம சைலண்டா போய் சரணடைஞ்சிரலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்காம். இந்த ஒரு விஷயத்த பத்திரிகையாளர்கள் யாருக்குமே தெரியாம கமுக்கமா பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அஞ்சலிக்கு வந்திருக்கு. சோ இத தொடர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு அஞ்சலி தன்னோட வக்கீல்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். கூடிய விரைவில் இவங்க யாருக்குமே தெரியாம சரணடைஞ்சு தன்னுடைய ஜாமீன்ல இருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரத்து செய்ய சொல்லி கேட்கலாமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்களாம். அஞ்சலிக்கு நீதிபதி என்ன சொல்லுவாரு, இல்ல இவங்களை கைது பண்ணுவாங்களா, என்ன ஏது அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரியும்.